நேத்ரா, இப்போதான் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வரேன். நம்ம பிரச்சனைக்கு காரணமே நமக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் தான். என்ன செய்யலாம்? இன்னைக்கே முடிவு கட்டிடலாம். இன்னைக்கே வா. நேத்ரா, டாக்டர் சொன்னாரு கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் போங்கன்னு சொன்னாரு. கல்யாணம்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, லேட் ஆகும். ஆனா ஹனிமூன்னா வாசனை என்னமோ ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா சவுண்டு தான் டிஃப்ரெண்டா விட்டு விட்டு கேக்குது. பரவாயில்ல பரவாயில்ல, இந்த சவுண்டுக்கு நான் செட் ஆயிட்டேன். டேய், கண்ணை திறந்து பாருடா. நேத்ரா, இந்த மாதிரி நேரத்துல மரியாதைலாம் கிடைக்கிறது கஷ்டம்தான். அது எப்படி நேத்ரா இப்படி உருமுற? எனக்கு கொஞ்சம் சொல்லிக்கூட. ஏய், தொடாத தொடாத. ஏய், நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன். தொட்ட என்ன கருப்பா போயிட போகுது? என்ன? டேய், எங்கடா போற? நேத்ரா, நேத்ரா, நேத்ரா. டாக்டர், நான் வினோத் பேசுறேன். நேத்ரா உருவத்துல வேற யாரும் தெரியுறா?
அது மட்டும் இல்ல டாக்டர், அவ எதையோ பார்த்து கற்பு போயிடும் சொல்ற மாதிரி கத்துறா. கற்பு போயிடுன்னு சொல்றாளா? அப்போ அவ கற்புன்னு ஒரு கேரக்டர் பார்த்து பேசுறா. கற்புன்னு ஒரு கேரக்டர்? அது எப்படி டாக்டர் கற்புன்னு ஒரு பேர் இருக்க முடியும்? சில பேருக்கு நிக் நேம் இருக்கும். கனகாவை கணக்குன்னு சொல்லுவாங்க, பரிமளாவை பல்புன்னு சொல்லுவாங்க, சாவித்திரிய சாவின்னு சொல்லுவாங்க, கமலி கமலா, கற்பகம் கற்பகத்தை கற்புன்னு கூப்பிடலாம். அந்த வீட்டில் உக்கிரமான ஆவி இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உயிர் பலி வாங்கி ரத்தத்தை குடிக்க போகுது. கற்பகம், என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அனிதாக்காவும் நானும் ஒரு மந்திரவாதி கிட்ட போகணும். அவர் ஏதேதோ சொன்னார். என்னடி சொன்னாரு? கற்பகம், உன்னை யாராவது கற்புன்னு கூப்பிடுவாங்களா? சொல்லு, உன்னை யாராவது கற்புன்னு கூப்பிட்டுருக்காங்களா? சொல்லு, யாரோ உன்னை அப்படி கூப்பிட்டுருக்காங்க. யாருன்னு சொல்லு. நீ எதையோ உன்னை என்கிட்ட இருந்து மறைக்கிற. யார் கூப்பிடுவாங்க? அம்சவல்லி அக்கா. அம்சவல்லியா? அவங்க அந்த வீட்டில் அவங்க தான் முன்னாடி இருந்தாங்க. அவ எப்படி இருப்பா? அவங்க கூட எடுத்த ஒரு போட்டோ இருக்கு. இதான் அம்சவல்லி அக்கா. இந்த அம்சவல்லி தான் அந்த வீட்டில் இருக்கா? இவங்களா? இவங்க தான் ஃபாரின் போயிட்டாங்களே, இவங்க எப்படி உங்க வீட்டில் இருப்பாங்க? இல்ல, நேத்ரா உருவத்துல இவதான் இருக்கா. இவளை பார்த்த உடனே எனக்கு உயிரே போன மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்றீங்க? அந்த மந்திரவாதி வேற உங்க வீட்ல இருக்க பேய் உயிரை எடுக்க போது சொன்னாரு. உயிரை எடுத்துருன்னு சொன்னாரா? அந்த மந்திரவாதி நான் உடனே பார்க்கணும். அவர்கிட்ட என்ன கூட்டிட்டு போ. கற்பகம், இனிமே தனியா நீ எங்கேயும் போக வேணாம். நான் உன் கூட வரேன்.